சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தந்தபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த ஜூலை மாதத்தின் இந்த 2வது வாரத்தையும் கர்த்தர் நமக்கு விசேஷமாய் ஆசீர்வதித்து கொடுத்தபடி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்திற்கும் கர்த்தர் நமக்கு செவி சாய்த்து ஒவ்வொருவராக சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. திருமணமாகாதவர்கள் வந்து ஜெபித்தாங்க. கர்த்தர் திருமண காரியங்களை கடந்த வாரத்தில் கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு பிள்ளைக்காக ஜெபித்தோம். அநேகருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒரு சிறு கூட்டமாய் ஒரு சிறு மந்தையாய் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய சத்தத்தையும் நம்முடைய காரியங்களை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 46ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 46ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதில் வையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு பேசப்படுகிறதான வார்த்தை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கோ இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ ஆரோக்கியமான காரியங்கள் அவசியமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் ஆரோக்கியமான காரியங்கள். கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம எப்படி ஆரோக்கியமாய் வாழ வேண்டும், ஆரோக்கியமான காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி இந்த சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் நமக்கு தேவைப்படுகிறதோ அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு சில ஆரோக்கியமான காரியங்கள் அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுல 7 காரியங்கள், இந்த ஆரோக்கியமான காரியங்களை 7 காரியங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நாள்ல எவ்வளவு காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரோ முதல் பகுதியாகவும் ஒருவேளை தேவ சுத்தமானால் அடுத்த வாரங்களிலே இந்த 2வது காரியங்களையும் ஆண்டவர் நம்மோடு இடைபெறுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமான காரியங்கள். ஒரு சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியமான காரியம் வேணும்னா என்ன தேவை? 3 வேளை உணவு, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி அப்படி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமாக வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். 3 வேளை நீங்க நல்ல உணவை எடுத்துக்கணும், நல்ல வாக்கிங் போகணும், நல்ல நடக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். இவைகள் எல்லாம் நீங்க பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை எதுக்கு? இந்த சரீரத்துக்கு காணப்படுகிறது. அதே போல இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற, அவரை விசுவாசித்து வாழ்கிற, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ இல்லை இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலோ நமக்கு ஒரு 7 ஆரோக்கியமான காரியங்கள் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அதுல ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் நீங்க என்ன பண்ணோம்? உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருங்க. இந்த காலகட்டத்திற்கு இந்த வசனம் மிகவும் ஏற்றதாய் இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு வேணும்? மிக அவசியம் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க கடந்த மாதம் பெங்களூர் போயிருந்தோம் இல்லையா? என்னுடைய மனைவியினுடைய அவங்க வீட்டுக்கு நாங்கள் கடந்து சென்றிருக்கும் பொழுது காலையில் நாங்கள் வீட்டுக்கு பால் வாங்கலாம்னு சொல்லி நானும் என் மனைவியை என்ன பண்ணியிருந்தோம், அந்த பால் வாங்குகிற கடையில் போய் பால் வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். போயிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளைகள். அந்த முஸ்லீம் பிள்ளைகள் எங்கே போகிறாங்க? இந்த மசூதிக்கு போறாங்க. என்ன எதுக்காக என்று சொன்னால் அந்த சிறு வயதிலே அவங்களுக்கான இருக்கிறதான அந்த வசனங்கள், அந்த வேதங்களை சொல்லி கொடுக்கிறதுக்கு காலையிலே என்ன பண்ணிக்கிறாங்க? அங்கே ஒரு கூடுகையை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய, அவங்க கட்டளையிட வேண்டிய, அவங்க பின்பற்ற வேண்டிய காரியங்களை என்ன பண்ணுகிறாங்க? அவங்க சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கிறாங்க. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம ஆரோக்கியமான வாழ்க்கை என் பிள்ளைக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அநேகர் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என் பிள்ளைகள் சொத்து பத்தோடு வாழணும்னு நினைக்கிறாங்க, வசதியோடு வாழணும்னு நினைக்கிறாங்க, வாய்ப்புகளோடு வாழணும்னு நினைக்கிறாங்க, நல்ல வேலை வாய்ப்போடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், இயேசுவோடு வாழணும் என்ற வாழ்க்கை கற்பனைகள் தங்களுடைய பிள்ளைகளில் இன்றைக்கு இந்த தலைமுறையுடைய பெற்றோர்களிடத்தில் காணப்படுகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மற்ற மதங்களை ஏதோ குறை சொல்ல நான் இங்கே வரல. நாம கிறிஸ்துவர்களாக இருக்கிற, கிறிஸ்துவர்களாக பின்பற்றி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எப்படியாய் தேவ பக்தியிலும் தேவ பயத்தில் நம்ம வளர்க்கிறோம் என்பதை இந்த நாளில் நம்ம ஆராய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது தேவ ஜனங்களே. ஏன் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி. நல்லா கவனிக்கணும். அவர் வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி உங்கள் பிள்ளைகள் கேட்கறது மாத்திரம் இல்ல, அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை செய்யும்படி நீங்க என்ன பண்ணுங்க, கவனமா இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் என்ன பண்றாங்க என்பதை நீங்க கவனமா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என் பிள்ளை கெட்டு போச்சு, என் பிள்ளை தீய பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிருச்சு, என் பிள்ளை நாசமா போயிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கலங்கி கொண்டு கதறி கொண்டிருக்கிறதுக்கு நாம அவசியமான காரியங்களை செய்கிறதை மறந்து விட்டோம். இன்னைக்கு தேவ வார்த்தைகளில் கீழ்ப்படுகிற பிள்ளைகளே இன்னைக்கு நிறைய நேரில் பிசாசு சோதனைக்குள்ளாக கொண்டு போய் எப்படியாவது அவனை விழுங்கலாமோன்னு சொல்லி கெர்ஜித்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுக்குள்ளாக வளராத பிள்ளைகள் இன்னைக்கு சிதறுண்டு உலகத்தின் காரியத்தில் போதை பழக்க வழக்கங்களுக்கோ, குடி பழக்க வழக்கங்களுக்கோ, மற்ற எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் என்ன பண்ணியிருக்கிறது, அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயாரோடு நான் பேசின காரியங்கள், அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், 12வது படிக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இல்லைங்க, பெண் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் ஸ்கூலில் சாராயம் குடிக்கும் போது மாட்டிருக்கிறாங்க. யாரு? பெண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் கூட இல்லை, பெண் பிள்ளைகள். இப்பேற்பட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் பிள்ளை என்ன செய்கிறது, என்ன பண்ணுது என்பதை நாம கவனிக்க வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். என் பிள்ளையை நீங்க கற்பனையின்படி நடத்தினீங்கன்னா, வார்த்தையின்படி நீங்க நடத்தினீங்கன்னா உன் பிள்ளை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுதா என்பதை நீங்கள் கவனமாய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை சொத்து பத்தோடு வாழா, நீ சொத்தை சேர்க்கலாம், சுகத்தை சேர்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு உன் பிள்ளை உயிரோடு இருக்கணும் என்பதை முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. உன் பிள்ளை எல்லா தீய பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிட்டு எல்லாத்தையும் செஞ்சு சீக்கிரமா செத்து போச்சுன்னா அப்புறம் என் பிள்ளை செத்து போச்சேன்னு சொல்லி கதறி அழுகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதற்கு மாறாக உங்க பிள்ளைகளை சத்திய வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நீங்க அவங்களை கட்டாயப்படுத்தி வாழ வைக்கணும். ஹல்லேலூயா. அததான் வசனங்கள் நமக்கு இன்னைக்கு போதிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆரோக்கியமான காரியங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்பேற்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் நன்காக ஆராய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளை எப்படி நடக்கணும்ன்றத வசனத்தை பார்த்து கத்துக்கோ. உன் பிள்ளையை எப்படி நடத்தணும்னு சொல்லி வசனங்கள் என்ன போதுகிறத நடத்துங்க. உன் பிள்ளைய அடிக்கணும், அடிக்க வேண்டிய விஷயங்களை அடிக்கணும்னு சொல்லுதா, அடிங்க. இன்னைக்கு என்ன பண்ணுங்குது, என் பிள்ளைய என்ன பண்ணக்கூடாது, யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. இன்னைக்கு நடந்துகிற காரியங்கள் அதுதான். இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலேயே ஒரு சட்டம் வந்துருச்சு. என்னது, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளை அடிக்காம வளர்றதுனால அந்த பிள்ளை என்ன ஆகுது, இன்னைக்கு வாத்தியாரை எதிர்த்து பேசுது, வீட்டில் பெற்றோர்களை எதிர்த்து பேசுது. கடந்த நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை வாசித்தேன். ஒரு பிள்ளை தன் தகப்பனையே குற்றி கொலை செஞ்சிருக்கிறான். யாரு? தகப்பனை தன் பிள்ளையே
இப்பேற்பட்ட வாழ்க்கை நம்முடைய தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம நன்றாக உணர வேண்டியது அவசியமா இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை சத்திய வார்த்தையின்படி நீங்க நடத்தணும். உன் வசனம் முதல்ல உன் இருதயத்துல இருக்கணும். உங்க இருதயத்துல வசனம் இருந்தாதானே உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுக்க முடியும். நீ ஆரோக்கியமாக வாழணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா, சத்திய வசனம் மட்டும்தான் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு தரும் என்பதுல எந்த மாற்று கருத்துக்களும் இங்க இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமான வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற காரியம். இன்னைக்கு உலகத்துல எல்லாம் வியாதினாலும் போராட்டத்தினாலும் கஷ்டத்தினாலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை ஒருத்தருக்கு கிடையாது. சின்ன இன்னைக்கு தாயின் கருவில் இருந்து பிறக்கிற பிள்ளைக்கு கூட சுகர் வியாதி வருது. இப்பேற்பட்ட காரியங்களில் இருக்கும் பொழுது என் பிள்ளை ஆரோக்கியமா வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஆரோக்கியமான வாழ்க்கையை இன்றைக்கு உன் பிள்ளைக்கு இயேசு தருகிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு எப்படி என் பிள்ளைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவார் என்று சொன்னார், அவர் சொல்லுகிற வார்த்தைகளையும் வசனங்களையும் கீழ்ப்படிந்து அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது அந்த ஆரோக்கியமான காரியங்கள் நமக்குள்ள வரும் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 காரியங்கள் சொன்னேன். 7 காரியங்களில் முதலாவது காரியம் என்ன தெரியுமா? உங்க ஆரோக்கியமான காரியங்கள், உங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்க ஆரோக்கியமா வாழணும்னு சொல்லுகிறதுக்கு வேதம் சொல்லுகிறதான முதலாவது காரியம் 119ஆம் சங்கீதம் அதனுடைய 80ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 119ஆம் சங்கீதம் அதனுடைய 80வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, நீ ஆரோக்கியமான காரியங்களிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்கள் இருதயம் சீரான இருதயமாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய இருதயம், என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுதுன்னு சொல்லியிருக்கு வசனம். அது என்னன்னா சீரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு இசிஜி எடுக்க போனீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்? மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்படி இருந்தாதான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க இருதயம் ஒரு நிமிஷத்துக்கு 72 பீட் இருக்கணும். அதுக்கு மேல 5 பீட் கம்மியா இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய இருதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்பதை நம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி நம்முடைய இருதயம் சீரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்கள் இருதயம் சீரா இருக்க வேண்டும் என்று சொன்னா, ஏன் முதலாவது இருதயத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் என்பதுதான் நம்முடைய சரீரத்திற்கு முதன்மையான காரியம். ஹல்லேலூயா. இருதயம் நின்று போச்சுன்னா ஆல் அவுட். கிட்னி 2 இருக்குது இல்லையா? ஏதாவது ஒன்று போச்சுன்னா கூட ஒன்று சமாளிச்சுக்கலாம். ஆனால் இருதயம் இருக்கிறதே ஒன்று தான். அதுவும் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் அதை நின்னாலும் நம்ம அடுத்த நிமிஷம் யாரு வேணும், அவ்வளவுதான். நமக்கு சொல்லப்படுகிறதான பெயர் அதுதான். அதுதான் நம்முடைய இருதயம் நம்முடைய சீரா இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிரமாணங்களை நாம் என்ன பண்ணணும்? பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே 119ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு போராட்டம், வெட்கம், மனுஷன் முன்னாடி நம்ம நிந்திக்கப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லை, மனுஷனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் செவி கொடுக்கிறோம். அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், அவன் உதவி செஞ்சிருவான், இவன் உதவி செஞ்சிருவான்னு சொல்லி அவன் பேச்ச கேட்டு இவன் பேச்ச கேட்டு இல்லாத காரியங்கள் எல்லாம் செய்து 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 நாம இருதயத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய காரியங்களை விதைத்து இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, 20 வயசு 22 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது. எதனால தெரியுமா? அப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறாங்க? போட்டு வச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா.
அப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக்ன்றது யாரோ ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர் வரும். ஆனா இன்னைக்கு 10 பேர்ல 4 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்? அவனுடைய இருதயம் சீரான காரியங்களை காண்பிக்கிறது இல்ல. இன்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிற நாம ஆவிக்குரிய வாழ்க்கையிலயோ இல்ல கிறிஸ்துவ ஜீவியத்திலயோ நாம் சரியாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னா உங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தை எப்படி சுத்தகரித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே உங்கள் இருதயங்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை சீராக வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு நேராக செவி கொடுங்க. சத்திய வசனம் என்ன சொல்லப்படுகிறதோ, சத்திய வார்த்தைகள் என்ன சொல்லப்படுகிறதோ அதை நீங்க உங்க இருதயத்துல வைங்க முதலாவது. அப்புறம் அதே விஷயத்தை உன் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் பிள்ளை என்ன பார்க்க மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா ஏன் செய்ய மாட்டேங்குது? சின்ன வயசுல வசனத்தை நீ சொல்லி கொடுத்திருந்தா உன் பிள்ளை என்ன பண்ணும்? அதை செய்யும். இதை நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று என்ன பண்ணுமா? புறப்படும். ஹல்லேலூயா. இருதயத்தை எல்லா காவலோடும், எதை பார்த்தாலும் ஆசைப்படக்கூடாது. ஏதாவது ஒரு பொருளை பார்த்த உடனே ஆசைப்படக்கூடாது. உன் இருதயத்தை சீரான இருதயமா வச்சுக்கணும். உன் இருதயம் மன கசப்பா இருக்கக்கூடாது, எரிச்சலா இருக்கக்கூடாது. ஐயோ பிரதர், அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு எரிச்சல் உண்டாது. ஐயோ அந்த சிஸ்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு எரிச்சல் உண்டாகுது. அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு கோபம் உண்டாகுது, கசப்பு உண்டாகாது, எல்லாம் உண்டாகும். ஆனால் இந்த கசப்போ எரிச்சலோ உன்னை எங்கு கொண்டு போகாது என்று சொன்னால் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் உன் சீரான இருதயம் மாத்திரமே உன்னை நித்தியத்தின் பாதையில நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆரோக்கியமான காரியங்கள், கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம ஆரோக்கியமான காரியங்களிலே நடக்க வேண்டும் என்று சொன்னா முதலாவது உங்களுடைய இருதயத்தை சீராக வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வெளியில பார்ப்போம், சோத்திர பிரதர், சோத்திர சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள அவங்க மேல கசப்பு, அவங்க மேல வெறுப்பு, அவங்க மேல எரிச்சல், அவங்க மேல ஏதாவது ஒரு காரியங்கள் வைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஒரு சிலர் முகத்துல சிரிப்பே வராது, சோத்திரம் சொல்லுவாங்க. ஆனா சோத்திரம் மட்டும்தான் வரும். முகத்துல ஒரு கலர்ச்சியும் இருக்காது, ஒரு சந்தோஷமும் இருக்காது. ஏதோ வாயின் வார்த்தைக்கு ஏதோ பார்க்கிறமேன்றதுக்காக சோத்திரங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதல்ல, இன்னைக்கு தேவ சொல்லுகிறபடியாய் சீரான இருதயம் எனக்குள்ள காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு நாம் சீரான இருதயத்தோடு வாழ்ந்தாதான் நம்முடைய பிள்ளைகளையும் அவைகளை சொல்லி நாம வளர்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் இருதயம் எப்பேற்பட்ட இருதயமாய், உங்களுடைய இருதயம் சீரான இருதயமாய் இருக்கிறதா என்பதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆரோக்கியமான காரியம் எனக்கு வேணும்னா முதலாவது சீரான இருதயம். சொல்லுங்க, சீரான இருதயம். எனக்கு என்ன வேணும்? சீரான இருதயம். அப்படி வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
முதலாவது சொன்னேன், உனக்கு ஆரோக்கியமான காரியங்கள் கிறிஸ்துவ ஜீவியத்திலோ இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வேணும்னு சொன்னா முதலாவது சீரான இருதயம் வேணும். இரண்டாவது தெளிந்த புத்தி நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி, அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். தெளிந்த புத்தி. ஏன் தெளிந்த புத்தி? இந்த நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் பார்த்துருக்கிறீங்களா? இல்லை ஆன்லைனில் இல்லை நீங்கள் யூடியூப்லேயோ இந்த மான் தண்ணி குடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? மான் என்ன பண்ணாது? கலங்கின தண்ணியோ அழுக்கான தண்ணியோ என்ன பண்ணாது? குடிக்கவே குடிக்காது. எப்பேற்பட்ட தாகம் வந்தாலும் சரி, அந்த மானானது தெளிந்த தண்ணீரை மட்டுமே குடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நமக்கு தெளிந்த புத்தி வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் குழம்பி போகிறதுக்கு காரணம் அநேகருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு, அநேகருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு, அநேக மனுஷனுடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு குடும்பங்களிலே பிரச்சனை. இன்னைக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை. ஏன்? யாரோ சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து கொண்டு இன்னைக்கு என்ன பண்ணுது? மாமியாரும் மருமகளை அடிச்சுக்கிறது, மாறுறது இல்லையா? கடந்த மாதத்துல கூட ஒரு செய்தி வாசம் இல்லையா? ஒரு பிள்ளை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிடுச்சு? மறிச்சு போயிடுச்சு. எதுக்கு? குடும்பத்தில் பண்ண குழப்பத்தினால. இன்னைக்கு தேசத்துல இதெல்லாம் நடந்துகின்றது. அந்த பிள்ளைக்கு தெளிந்த புத்தி இருந்திருக்குமானால் நிச்சயமாகவே அப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போயிருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பசங்க ஃபெயில் ஆயிட்டா தற்கொலை, இன்னைக்கு ஏதாவது ஃபெயிலியர் ஆயிட்டா தற்கொலை. எதுனாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில், விசேஷமாய் தமிழ்நாட்டில் தற்கொலை முதல் இடத்துல இருக்கிறது. பிசாசு இதுல நல்லா கிரியை செய்யலாம். ஏன்னா என்ன பண்ணிடக்கூடாது? மனுஷனுக்கு தெளிந்த புத்தி அவனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த தற்கொலையின் ஆவி அவனை விட்டு நீங்கி போயிடும். இன்னைக்கு தற்கொலையின் ஆவி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தேசத்துல. காரணம் தெளிந்த புத்தி இல்லாததினால்தான். இந்த தெளிந்த புத்தியை யார் தருகிறார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாரும். அந்த தெளிந்த புத்தி யார் கொடுப்பார் என்று சொன்னால் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு காரியமே நமக்கு போதும். நமக்கு தெளிந்த புத்தி அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அவருடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் தெளிந்த புத்தி உன் பலத்தினால வந்துடாது, உன் பராக்கிரமத்தினால வந்துடாது, உன் உழைப்பினால வந்துடாது, நீ செய்கிற வேலையினால வராது. நீ 1 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிக்கலாம், அதனால நீ எந்த தெளிந்த புத்தியும் நீ என்ன பண்ண முடியாது? சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு ஐடி வேலையில தான் அநேக ஸ்ட்ரெஸ் ஆகி கொண்டு என்ன பண்ணுகிறான்? தூக்கல மாட்டி தொங்கி கொண்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட என்னமோ நிறைய காரியங்களை அவனுக்கு தான் எல்லா காரியங்களும் தெரிஞ்சிருக்கு நினைச்சிருக்கிறான். அது அல்ல, தேவனிடத்திலே அந்த தெளிந்த புத்தி நமக்கு காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருவேளை குழப்பமான சூழ்நிலையில இருப்பீர்கள் என்று சொன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு தெளிந்த புத்தி. பிசாசு பேசுவோம் உங்ககிட்ட, பாத்தியா ஏசு கோயிலுக்கு போனியே ஏதாவது நடந்துச்சா? ஒன்னும் நடக்கல பாத்தியா? அதுதான் நான் சொல்றேன், என்ன பண்ணு, இந்த ஃபேன்ல போய் என்ன பண்ணு, தூக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த ட்ரெயின் வருது பார், உழுந்து செத்துரு. இந்த பஸ் வருது பார், உழுந்து செத்துரு அப்படின்னு சொல்லி இருதயங்களோடு பேசுவான்.
அந்த தெளிந்த புத்தி உள்ள இருப்பார்கள் என்று சொன்னார், நிச்சயமாகவே அதிலிருந்து நீங்க என்ன பண்ண முடியும்? வெளி வர முடியும். ஹல்லேலூயா. ஆனால் பேர்பட்ட தெளிந்த புத்தி இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார், பிசாசு ஈஸியா உங்களை என்ன பண்ணிடுவான்? மேற்கொள்ளும். அதுதான் பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படி இருக்கணும். மனுஷனுடைய ஞானத்திலோ மனுஷனுடைய அவன் அறிவிலையோ அவன் சொல்லுகிற ஆலோசனையில நீங்க இருக்கக்கூடாது. தேவனுடைய பலத்தில் இருங்க, தேவனுடைய சத்துவத்தில் இருங்க. கர்த்தர் என்னை வழி நடத்துவா, கர்த்தருடைய ஆலோசனை என்னை நடத்தும், அவருடைய புத்தி என்னை நடத்தும் என்ற காரியங்களுக்குள்ள நீங்க வரும் பொழுது கர்த்தர் உன்னை சரியான பாதையில நடத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி நமக்கு வேணும். குறை திரை அற்றவர்களாய் அப்பேற்பட்ட தெளிந்த புத்தி நமக்கு வேணும். அந்த தெளிந்த புத்தி ஆண்டவர்கிட்ட இருந்து மாத்திரமே நமக்கு உண்டு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, முடிவு எடுக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தவறான பாதையில தவறான காரியங்களில சூஸ் பண்றதுக்கு காரணம் இந்த தெளிந்த புத்தி இல்லாததுனாலதான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த தெளிந்த புத்தி இல்லாததுனாலதான் பின்மாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டு அவருக்காக ஞானஸ்நானம் எடுத்து ஒரு சிலர் அவருக்காக ஊழியமே செய்திருப்பாங்க. ஏதோ ஒரு காலை சூழ்நிலையில ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் அதிலிருந்து வெளியே வரக்கூடாதபடிக்கு பிசாசானவன் அவங்களை அடைத்து வைத்திருப்பான். அந்த தெளிந்த புத்தியின்படி அவங்க செய்யக்கூடாதபடிக்கு எப்படியாவது அவங்களுடைய சிறை பிடித்து வச்சிருப்பான். அந்த தெளிந்த புத்தி உனக்குள்ள வேணும். அநேக நேரத்தில் நான் என்ன நமக்குள்ள அந்த தெளிந்த புத்தி இல்லாததுனாலதான் ஆண்டவரே நான் என்ன பண்ணா நல்லது, நான் மரித்தால் நல்லது என்று சொல்லி நிறைய நேரம் வார்த்தையினால் அறிக்கை செய்கிறோமே. என்ன காரியங்கள் தெரியுமா? இந்த தெளிந்த புத்தி உங்களுக்குள்ள நீங்க குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறீங்க என்பதை நீங்கள் எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜீவனை எடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. இந்த ஜீவனை கொடுத்தவரின் ஆண்டவர், இந்த ஜீவனை மறுபடியும் எடுக்கிறவர், அவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம் சீரான இருதயம், இரண்டாவது தெளிந்த புத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் தீத்தின் புஸ்தகம், நம்ம நேரம் குறைவா இருக்கிறது. தீத்தின் புஸ்தகம் இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தீத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் இல்லாமலும் நல்லொழுக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஹல்லேலூயா. மூன்றாவது ஆரோக்கியமான பேச்சு நமக்கு முக்கியம். நமக்கு ஆரோக்கியமான காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது காரியம் சீரான இருதயம், இரண்டாவது தெளிந்த புத்தி, மூணாவது ஆரோக்கியமான பேச்சு. யாதொரு குற்றமும் சொல்லப்படாத ஆரோக்கியமான பேச்சு. நம்ம பேசப்படுகிற வார்த்தைகளை ஒருத்தரும் குறை கண்டுபிடிக்கவே கூடாது. ஏன்னா அப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நாம பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உலக ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. என் வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்பேற்பட்ட வார்த்தைகளா இருக்கிறது என்பதை இந்த உலகத்தின் ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அநேக சொல்லுகிறத கேட்டு கிறிஸ்துவலா இருக்கிறாங்கப்பா, இயேசுன்னு சொல்றாங்க, ஆனா இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறாங்க, இப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசுறாங்களே அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை நான் கேட்டது உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான காரியங்கள் வேண்டும் என்று சொன்னால், உங்க வாய்களிலே ஆரோக்கியமான பேச்சு உண்டாகும்படியாக பேசுங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்கான நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி நடந்துக்கணும்னா, புற ஜாதிகள் மத்தியில நீங்க அக்கிரமக்காரர், விரோதமான காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் பேசாதபடிக்கு உங்களை பற்றிய நற்கிரியைகளை பேசும்படியாக வரும் என்னுடைய 2வது வருகையிலே என்னுடைய நாமம் இதனாலே மகிமைப்படணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் பேச்சு எப்படி இருக்கணும்னா, நீ பேசுற பேச்சு ஆண்டவருடைய வருகையை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வார்த்தைகள், பேச்சுக்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்: கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. நல் மனசாட்சியோடு இருங்க. மனசாட்சியோடு பேசுங்க. அக்கிரமான காரியங்களை பேசாதீங்க. அநீதியான வார்த்தைகளை பேசாதீங்க. தூஷகமான வார்த்தைகளை பேசாதீங்க. உங்க வார்த்தைகளை நல் மனசாட்சி உள்ள வார்த்தைகளாய் பேசுங்க. கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளாய் பேசுங்க. விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. அடுத்தவர்களை விசுவாசிக்கிற வார்த்தைகளாய் பேசுங்க. அடுத்தவர்களை நீங்க தூஷிக்காதபடிக்கு, அடுத்தவர்களை நீங்க நியாயம் தீர்க்காதபடிக்கு வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் ஆராய வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்தாலோ நம்முடைய பேச்சுக்கள், பதறிய வார்த்தைகள் நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் சொல்லுகிறது: மேலும் இந்த நிருபத்தில் சொல்லுகிற எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனார், அவனை குறித்து என்ன பண்ணுமா? அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே என்னவா இருக்குமா? கலவாதிருங்கள். என்ன சொல்லுது வசனம்? மேலும் இந்த நிருபத்தில் நான் உங்களுக்கு சொல்லுறேன். என்ன சொல்றேன்னா, வசனத்தின்படி கீழ்ப்படியாம அதன்படி செய்யாம இருக்கிறவங்க கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதான்? சேரவே கூடாதுன்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் நம்முடைய சங்கீதக்காரனும் சொல்லுகிறார்: துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நம்ம உட்காரவே கூடாது, சேரவே கூடாது. சத்திய வசனம் நீங்க பேசுகிற இடத்துல அநியாயமான காரியங்களை பேசுறாங்களா, தூஷகமான வார்த்தைகளை பேசுகிறாங்களா, ஒருத்தரை குறை சொல்லுகிற மாதிரி பேசுறாங்களா, ஒருத்தரை தூற்றி பேசுறாங்களா, தேவையில்லாத வார்த்தைகள் வருகிறதா, தூஷகமான வார்த்தைகள் வருகிறதா, கெட்ட வார்த்தைகள் அந்த இடத்துல புறப்படுகிறதா, அந்த இடத்தில் நீ என்ன பண்ணக்கூடாது? சேரவே கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லல, ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தெருவுக்கு தெரு கூட்டம் கூடிக்கொண்டு பேசுறான். இன்னைக்கு யாரா உட்காந்து பேசுறான்னு பார்த்தா, இன்னைக்கு சபையில் உட்காந்து பாட்டு பாடணும், ஆராதிக்கிறவனும், துதிக்கிறவனும், அந்நிய பாஷை பேசுறவனும் இன்னைக்கு கூட்டத்தின் தலைவராக இருக்கிறான். சபையில் ஞாயிற்றுக்கிழமை வந்தா அந்நிய பாஷை, வெளியே போனா தூஷகமான பாஷை,
இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமான காரியங்கள் எப்படி வரும் என்பதை இந்த நாளில் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆரோக்கியமான காரியங்கள் நடக்க வேண்டும், ஆரோக்கியமான வாழ்வு எனக்கு வேண்டும் சொன்னா ஆரோக்கியமான உணவுகளை நாம எடுத்தாதான் ஆரோக்கியமான காரியங்களை செய்வோம். அதற்கு மாறாக துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் காரியங்களை சாப்பிட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, பிபி வந்துச்சு, சுகர் வந்துச்சுன்னா நீ ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாதான் உனக்கு ஆரோக்கியமான காரியங்கள் செய்யும். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய காரியங்களையும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஆரோக்கியமான காரியங்களை நீங்க செய்தால்தான் உங்க வாழ்க்கையில ஆரோக்கியமான ஜீவியத்தை நீங்கள் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவ சத்தத்திற்கு செவி கொடுங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் என்ன காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ அதன்படியா செய்யுங்க. ஆரோக்கியமான காரியங்களை செய்யும்படியா உங்கள் இருதயத்தை சீரான இருதயமா வச்சுக்கோங்க, தெளிந்த புத்தியா வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான பேச்சுகளை பேசும் பொழுது கர்த்தர் நிச்சயமானவே உங்க வாழ்க்கையில ஆரோக்கியமான காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. தேவன் நம்மை ஆசீர்வதி.